வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் மீது எந்த தப்பும் இல்லை. 41 உயிர்கள் பலியாகியிருக்கு, குழந்தைகள் உட்பட. இதில் இருக்கக்கூடிய அந்த 41 குடும்பங்கள், எந்த ஒரு குடும்பமும் விஜய் மீது எந்த தப்பும் இல்லைங்க, இது காவல்துறை முறையான உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு 41 குடும்பமும் விஜய்க்கு ஆதரவாக விஜய் பக்கம் நிற்கிறாங்க. 41 குடும்பங்களையும் குழந்தைகளை, கை குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க. இந்த கை குழந்தைகளை இழந்த எந்த ஒரு தாயும் உண்மையிலேயே விஜய்க்கு ஆதரவாக 100% எந்த ஒரு தாயும் பேச மாட்டான். ஆனால் ஒரு தாய், எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, இதுதான் மிக முக்கியமான காரணம், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை இழந்தோம், எங்களுடைய கணவனை இழந்தோம், குடும்பத்தை இழந்து தவிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எவனாவது ஏதாவது ஒரு குடும்பத்தில் உள்ளவன் ஆவேசப்பட்டு கோபப்பட்டு கொந்தளிச்சிருக்கிறானா அப்படின்னா இல்லை. இதை யாரெல்லாம் கோபப்பட்டு கொந்தளிக்கிறது யார் அப்படின்னா விஜயினுடைய அரசியலை எதிர்க்கக்கூடியவனுக்கு தான். ஆனால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் இருந்தும் எந்த ஒரு மனைவியும், எந்த ஒரு கணவரும், எந்த ஒரு குழந்தையும் இல்லை அந்த குழந்தையினுடைய தாயும், யாரோ ஒருத்தவங்க யாரும் இதுவரையில் விஜய் மீது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலை. அதே போல் பொதுமக்கள் அனைவரும், கரூரில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் இதுவரைக்கும் விஜய்க்கு எதிராக யாரும் கருத்துக்கள் பதிவு செய்யலை. விஜய்க்கு எதிராக ஒரு சிலர் கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது யாருக்குன்னா திமுக காரங்களாக இருப்பாங்க. மற்றபடி விஜய்க்கு பெருகும் ஆதரவு, செல்வாக்கும் அவருக்கு இன்னும் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது. செல்வாக்கு சரிந்து விடும், வீழ்ந்து விடும், வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்த்த திமுகவினுடைய திட்டம் சரிந்துள்ளது. மிக மிக சரியான ஒரு பதிலடியை 2026 திமுக சந்திக்கும்.